நண்பர்கள் அனைவருக்கும் காலை மாலை மத்திய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் நண்பன் அருண். இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பைலட் ஆவது எப்படி அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் பைலட் ஆகணும் அப்படின்ற ஆசைப்பட்டாலோ இல்லை உங்கள் குழந்தைங்க பைலட் ஆகணும் அப்படின்ற எண்ணம் இருந்தாலோ இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பைலட்டை பற்றின A to Z எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எக்ஸாக்டாக என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பைலட் ஆகிறதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் வேணும், பைலட் ஆகிறதுக்கு என்ன சர்டிஃபிகேட் வேணும், அதோடைய பைலட் ஆகிறதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், ஏஜ் லிமிட் என்ன, பைலட் ஆகிறதுக்கு டோட்டலாக எவ்வளவு பணம் செலவாகும், சேலரி பைலட்டோட சேலரி எவ்வளவு, ஸ்டார்டிங்கில் எவ்வளவு, எக்ஸ்பீரியன்ஸான பைலட்டுக்கு சேலரி எவ்வளவு, 12th முடிச்சுட்டு என்ன டிகிரி படித்தா பைலட் ஆகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், எந்த நாட்டில் அமௌண்ட் ரொம்ப கம்மியாகும் பைலட் லைசன்ஸ் வாங்குறதுக்கு, இப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் A to Z இன்க்ளூடிங் பேங்க் லோனு கிடைக்குமா கிடைக்காதுன்றது வரைக்கும் எல்லா டீட்டெயில்ஸையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குழந்தைங்கள்ட்ட போய் நீ பெரிய பிள்ளையாகி என்ன ஆக போகிற அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நம்மளே சின்ன பிள்ளையில் சொல்லியிருப்போம். டாக்டர் ஆகணும், இல்லைனா போலீஸ் ஆகணும், இல்லைனா கலெக்டர் ஆகணும், இல்லைனா பைலட் ஆகணும். இந்த பைலட்டுன்றது கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒரு கனவாக இருந்திருக்கும். ஏன்னா அந்த பைலட்டுன்றது அவ்வளோ ஒரு கெத்தாக இருக்கும். அந்த வேலைக்கு அப்போலேருந்து இப்போ வரைக்குமே அந்த பைலட் வேலைக்கு எப்படி போகணும் அப்படின்றது சரியான கைடன்ஸ் கிடையாது. அதனால தான் நம்ம சேனலில் அதை பற்றி சொல்ல போகிறோம். டோட்டலாக A to Z என்னென்ன பண்ணலாம், எப்படி பைலட் ஆகுறது அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் சொல்ல போகிறேன். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ப்ளஸ் தயவுசெய்து இதை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே, இதை ஒரு கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷனாக வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நம்மளை கேள்வியும் கேட்டு பதிலும் சொல்லிக்கலாம். உங்களுக்குள்ளே இருக்க கேள்வியை நானே கேட்டு நானே பதில் சொல்கிறேன். ஓகேங்களா? வாட் இஸ் த குவாலிஃபிகேஷன், பைலட் ஆகிறதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் வேணும் அப்படின்னு பார்த்தா +2 பாஸ் பண்ணியிருக்கணும். அதில் என்ன குரூப் எடுத்துருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சயின்ஸ் இல்லைனா காமர்ஸ், இந்த ரெண்டில் ஏதாவது ஒரு குரூப் இருந்தாலே போதும். அடுத்தது ஏதாவது டிகிரி இருக்கணும். ஏதாவது டிகிரி இருந்தால் ஓகே, இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. 12th முடிச்சிருந்தா கூட போதும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் டிகிரி இருக்கிறது பெட்ரு. ஏன்னா நீங்கள் 12th சீக்கிரமே முடிச்சிருவீங்க. ஏன்னா இதுக்கு ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 21 வயசில் தான் பைலட் ஆக முடியும். ஸோ அதை முடிச்சுட்டு நீங்கள் 12th முடிச்சுட்டு ஏதாவது எந்த டிகிரியாக இருந்தாலும் ஓகே, ஏதாவது ஒரு டிகிரி இருக்கணும். 12th சயின்ஸ் ஆர் காமர்ஸ் எந்த குரூப் எடுத்திருந்தாலும் ஓகே தான், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகே, பைலட் ஆகணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும், அதாவது கமர்ஷியல் பைலட் ஆகணும் அப்படின்னா என்னென்ன சர்டிஃபிகேட் இருக்கணும் அப்படின்னா கமர்ஷியல் பைலட் சர்டிஃபிகேட் இருக்கணும். அதே மாதிரி அதில் மல்டி இன்ஜின் ஏரோப்ளேன் நீங்கள் ஓட்டியிருக்கணும், அந்த சர்டிஃபிகேட் இருக்கணும். அதே மாதிரி FCC ரேடியோ லைசன்ஸ் அப்படின்ற ஒன்று இருக்குது. அது ரெண்டுமே இருந்தால் தான் உங்களால் கமர்ஷியல் பைலட் ஆக முடியும். கமர்ஷியல் பைலட் ஆக இன்னொன்று என்ன அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா 1500 மணி நேரம் நீங்கள் ஃப்ளைட்டில் பறந்துருக்கணும். ஸோ இது எல்லாம் இருந்துச்சுன்னா தான் நீங்கள் கமர்ஷியல் பைலட் ஆக முடியும். ஏஜ் லிமிட்டு 21. அடுத்தது பார்த்திங்கன்னா இதுக்கு எவ்வளோ பணம் செலவாகும், ஹவு மச் மணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 45 to 60 லட்சம் வரைக்கும் செலவாகும். ஐயோ அப்படின்ற மாதிரி பயப்படாதீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 45 to 60 லட்சத்துக்கு நான் வேறு ஏதாவது பண்ணிட்டு போயிடுவேன் அப்படின்ற மாதிரிலாம் நினைக்காதீங்க. ஈஸியாக பேங்க் லோன் கிடைக்கும். அது என்னென்ன பேங்குன்ற டீட்டெயில் சொல்கிறேன். இதை விட கம்மியாகவும் அமௌண்ட் செலவு பண்ணி படிக்கிறதுக்கு ஃபாரின் கண்ட்ரிஸ் இருக்குது. அது என்னென்ன கண்ட்ரிஸ்னு பார்க்கலாம். அதுக்கடையில் இவ்வளோ பணம் செலவு பண்ணி படிக்கிறோமே, இதுக்கு ஒர்த்தா அப்படின்றதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், அடுத்தது சேலரி எவ்வளோ, வாட் இஸ் த சேலரி அப்படின்னு தான் கேட்போம். இவ்வளோ பணம் செலவு பண்ணி படிக்கிறேன், என்னோடய சேலரி எவ்வளோவா இருக்கும் அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா 2 லட்சத்துலேருந்து 2,50,000 வரைக்கும் தருவாங்க பர் மந்த்து. ஒரு மாதத்துக்கு 2 லட்சத்துலேருந்து 2,50,000 வரைக்கும் ஸ்டார்டிங் சேலரியே கிடைக்கும். உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாக உங்களுக்கு அதிகபட்சம் 11 லட்சம் வரைக்கும் உங்கள் சேலரி இன்க்ரீஸ் ஆகும். எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாக சேலரி அதிகமாகிட்டே போகும். மேக்ஸிமம் சேலரி 11 லட்சம், மந்த்லி சேலரி 11 லட்சம் வரைக்கும் போய் நிற்கும். ஓகேங்களா? ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா 12th முடிச்சுட்டு எந்த டிகிரி படித்தா நமக்கு ஈஸியாக பைலட் ஆக முடியும் அப்படின்னா நீங்கள் ஏர்லைன் சம்மந்தமாகவே படிக்கலாம். அதுக்கு 5 பெஸ்ட் டிகிரி சொல்கிறேன். இது படிச்சிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக நீங்கள் ஈஸியாக பைலட் ஆயிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் ஏவியேஷன், அடுத்தது பேச்சுலர் சயின்ஸ் ஆஃப் ஏவியேஷன் டெக்னாலஜி, அடுத்தது 3வது பேச்சுலர் சயின்ஸ் ஆஃப் ஏவியேஷன் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங், 4வது பார்த்திங்கன்னா பேச்சுலர் ஆஃப் ஏரோநாட்டிக்கல் சயின்ஸ், 5வது பார்த்திங்கன்னா பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் இன் ஏரோ டிராஃபிக் மேனேஜ்மெண்ட்.
இந்த கோர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர் 2 இடத்துலையுமே இருக்குது. இதுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர் இயர் வந்து 1,00,000லேருந்து 1,80,000க்குள்ளார தான் ஆகும், அதுக்கு மேலே ஆகாது. இந்த கோர்ஸ் இந்த டிகிரி இது முடிக்கணுன்ற அவசியம் கிடையாது. நீங்கள் 12th முடிச்சுட்டே வந்து போகலாம், உங்களுக்கு ஏஜ் மட்டும் கரெக்டாக இருந்ததுன்னா. அப்படி இல்லை இதெல்லாம் முடிச்சுட்டு போனீங்கன்னா உங்களுக்கு பைலட்டுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நீங்கள் பைலட் ஆகிறதுக்கு. இதிலெல்லாம் நம்ம நிறையா விஷயங்கள் இதில் நீங்கள் படிச்சிருவீங்க, அதனால் உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். ஓகே, நம்ம நாட்டில் வந்து எவ்வளோ அமௌண்ட்டு நான் ஆல்ரெடி சொன்னேன், 45,000லேருந்து 60 லட்சம் வரைக்கும் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த 45,000லேருந்து 60 லட்சம் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 to 40 லட்சம் வந்து அந்த லைசன்ஸ் எடுக்கிறதுக்கே வந்துடும், கமர்ஷியல் பைலட் லைசன்ஸ் அவங்களுக்கு எடுக்கிறதுக்கே. இப்போ எப்படி நம்ம ஊர்லலாம் வந்து நம்ம டிரைவிங் ஸ்கூலில் போய் லைசன்ஸ் எடுக்கிறதுக்காக வண்டி ஓட்டுறோம், ஒரு நாளைக்கு சொல்லி கொடுத்தாங்கன்னா இவ்வளோன்ற கணக்கில் வாங்குவாங்க, இல்லைனா மொத்தமாக லைசன்ஸ் எடுத்து கொடுக்குற வரைக்கும் இவ்வளோன்ற கணக்கில் வாங்குவாங்க. அது மாதிரி தான் வந்து அந்த லைசன்ஸ் எடுத்து கொடுக்குறதுக்கு உங்களுக்கு ஃப்ளைட் ஓட்ட சொல்லி கொடுத்து அந்த லைசன்ஸை வாங்கி கொடுக்கறதுக்கு 30,000லேருந்து 40 லட்ச ரூபா ஆகும். 15,000லேருந்து 20 லட்ச ரூபா வந்து ஷார்ட் ரேட்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. 15,000லேருந்து 20 லட்ச ரூபா, அது என்னன்னு தெரில. ஷார்ட் ரேட்டிங்க்கு வந்து இந்த அமௌண்ட் ஆகுது. இது வந்து இந்தியாவில் வர்ற அமௌண்ட்டு. இதே இது பார்த்திங்கன்னா இதை விட கம்மியாக வந்து நம்ம லைசன்ஸ் பைலட் லைசன்ஸ் எடுத்துடலாம். வேர்ல்டுலேயே ரொம்ப கம்மியான அமௌண்ட்டில் பைலட் லைசன்ஸ் எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 9 to 10 லட்சம் தான் ஆகும். எந்த நாட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிலிப்பைன்ஸ். இருக்கிறதுலே வந்து பிலிப்பைன்ஸ் தான் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அதுக்கடுத்தது ஆஸ்திரேலியாவிலையும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இந்த 2 நாட்டிலையுமே வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஆனால் இருக்கிறதுலே பெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பைலட் லைசன்ஸுக்கு வந்து நம்பர் 1 ரொம்ப கம்மியான அமௌண்ட் அப்படின்னா வந்து இந்தியன் மணிக்கு 9,000லேருந்து 10 லட்சம் ரூபாய்க்குள்ளே நீங்கள் லைசன்ஸ் எடுத்துடலாம். இதே இது இந்தியாவில் எடுத்திங்கன்னா 45,000லேருந்து 60 லட்சம் ஆகும். ஸோ வந்து 10,000லேருந்து 15 லட்சமே உங்களுக்கு போதுமானது. ஓகே, பைலட்லாம் என்னால் ஆக முடியுமா, இவ்வளோ அமௌண்ட்டு சொல்கிறீங்களே, இதெல்லாம் எப்படி என்னால் ஆக முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கவலையே பட வேண்டியதில்லை. நீங்கள் வந்து ஏழ்மையாக இருந்தால் கூட உங்களால் பைலட் ஆக முடியும். அது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா பேங்க் லோன் இருக்குது. பேங்க் லோன் தயவுசெய்து வந்து நிறையா பேருக்கு வந்து இன்னமுமே வந்து இது ஒரு வருந்தத்தக்க செய்தி தான். டெக்னாலஜி எவ்வளவோ வளர்ந்துருச்சு, நிறையா பேருக்கு வந்து சரியான கைடன்ஸ் கிடைக்கிறதே கிடையாது. மெயினாக வந்து இந்த ஸ்டடீஸில் என்ன படிக்கணும் அப்படின்னு தெரியாமல் குழம்பி போயிடுறாங்க. தேவையில்லாததை எடுத்து அவங்களுக்கு வராததை படித்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதே மாதிரி அரசாங்கத்துலேயும் வந்து நிறையா சலுகைகள் கொடுக்குறாங்க, படிப்புக்காக படிக்கிறவங்களுக்காக நிறையா சலுகைகள் கொடுக்குறாங்க. அதுவும் என்னன்னு தெரியாமல் அதை பயன்படுத்திக்காமல் போயிடுறாங்க. அதில் முக்கியமான ஒன்று பேங்க் லோன். நீங்கள் போயிட்டு வந்து ஒரு பேங்கில் வந்து ஸ்டடிக்கு வந்து படிக்கிறதுக்குன்னு லோன் கேட்டால் தர முடியாது அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த பேங்க் மேலே வந்து நம்ம கேஸே போடலாம். ஆர்பிஐயில் வந்து நம்ம கம்ப்ளைண்ட் பண்ண முடியும், அந்த பேங்க் மேனேஜரை உண்டு இல்லைன்னு பண்ண முடியும், எல்லாமே பண்ண முடியும். ஆனால் வந்து அதெல்லாம் தெரிய மாட்டேங்குது. மெயினாக வந்து இந்த மாதிரி பெரிய பெரிய படிப்புக்கெல்லாம் வந்து இவ்வளோ பெரிய அமௌண்ட்டெல்லாம் வந்து மிடில் கிளாஸால் கண்டிப்பாக செலவு பண்ண முடியாது. அப்படின்றப்போ வந்து நீங்கள் பேங்க் லோனை தாராளமாக எடுத்துக்கலாம். நீங்கள் உங்களுக்கு தேவை வந்து நீங்கள் நல்லா படிச்சிங்கன்னா போதும், அவ்வளோதான். பேங்க் லோன் பார்த்தீங்கன்னா என்னென்ன பேங்கில் தர்றாங்க அப்படின்னா மெயினாக பஞ்சாப் நேஷனல் பேங்கு, ஸ்டேட் பேங்கு, கனரா பேங்க் இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பைலட் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக உங்கள் சர்டிஃபிகேட் இருந்துச்சுனாவே போதும். உங்கள் சர்டிஃபிகேட்டு, உங்கள் ஆதார் கார்டு, பேன் கார்டு, பாஸ்போர்ட் இது இருந்துச்சுனாவே போதும். பாஸ்போர்ட் ஃபோட்டோ இது இருந்ததுனாவே போதும், ஈஸியாக நீங்கள் லோன் வாங்க முடியும். ஸோ வந்து தயவுசெய்து வந்து உங்களுக்கு பைலட் ஆகணுன்ற கனவு உங்களுக்கோ இல்லை உங்கள் குழந்தைங்களுக்கோ இருந்தால் பணத்தை ஒரு காரணமாக காட்டி அந்த கனவை புதைச்சிடாதீங்க. தயவுசெய்து புதைச்சிடாதீங்க, முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக முடியும். முடியாதது எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? இதில் வந்து நான் ஏதாவது சொல்ல தவறியிருந்தாலோ இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது தெரியணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அப்படின்னாவோ கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்காக நான் ரிப்ளை பண்ணுறேன். அதையும் சர்ச் பண்ணி நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா? மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் கிங் அருண்.